பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து இப்போ ஓகே வாடி. என்னாச்சு இவளுக்கு கூப்பிட கூப்பிட காதல விழாத மாதிரி இருக்கா? மித்து மித்து என்னாச்சுடி? உங்ககிட்ட தான் கேக்குறேன். மித்து நான் பேசுறது கேக்குதா இல்லையா? சொல்லு வைஷு, கூப்பிட்டியா? அது சரி. என்ன மேடம் ஒரே யோசனை இருக்க மாதிரி தெரியுது. இல்ல வைஷு, அதான் சொன்னல, நம்ம மயக்கத்துல அவன் ரூம்ல இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. மித்து எத்தனை வாட்டிட்டு உங்ககிட்ட சொல்றது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் நடந்திருக்காதுடி. ஏன்னா ஆதி சார் எவ்வளவு ஜென்டில்மேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதோட அவர் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவருக்கு எதுக்காகடி என்ன தேடி கூட்டிட்டு வரணும்? ஐயோ வைஷு, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. எனக்கும் அந்த ஹிட்லர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா என்கிட்ட தப்பாலாம் நடந்திருக்க மாட்டான்னு. ஆனாலும் அந்த ரூம்ல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்குடி. மித்து, நீ போதையில இருக்கும்போது அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கும் ஆதி சாருக்கும் மட்டும் தாண்டி தெரியும். மேடம் செம்ம போதையில இருந்தீங்க, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லடி. ஏன்னா உனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட ஞாபகமே வரல. ஐ திங்க் ஆதி சாருக்கு மட்டும்தான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். அட ஆமால, நான் தானே அன்கான்ஷியஸ்ல இருந்தேன். பட் அவன் கான்ஷியஸா தானே இருந்தான். ஸோ கண்டிப்பா போதையில இருக்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறது அவனுக்கு மட்டும் தாண்டி தெரியும். மித்து, இப்போ எதுக்குடி நீ போதையில இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆவலா இருக்க? ஐயோ வைஷு, என்னடி இப்படி கேட்குற நீ? ஐயோ ஏண்டி, நம்ம எத்தனை வெப் சீரிஸ் எத்தனை மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுலலாம் போதையில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படிலாம் உளருவாங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். அதாண்டி அவங்ககிட்ட என்னெல்லாம் உளறி வச்சேன்னு தெரியல. அதனால தாண்டி போதையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். மற்றபடி பொண்ணும் இல்லடி. ஐயோ மித்து, ஆமால, ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சா கண்டிப்பா போதையில எல்லாருமே உளருவாங்களே. மித்து மித்து, எனக்கு ரொம்ப இப்போ ஆர்வமா இருக்குடி. நீ போதையில அப்படி என்ன உளறி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மித்து மித்து, ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு. வைஷு, என்னடி நீ இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க? நானே கூல்ட்ரிங்க்ஸை எப்படிதான் நம்ம மாற்றி குடிச்சோன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் நீ வேற என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ வைஷு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லடி. லாஸ்ட்டாக அந்த வெயிட்டர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்டான். அது மட்டும் தாண்டி ஞாபகம் இருக்கு, மற்றபடி வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி சரிடி, நான் சும்மா தான் சொன்னேன். அப்புறம் மித்து, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னடி சொல்லு. அது ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சல மித்து, எப்படி மித்து இருந்தது? அடிங்க அடி, நானே அது சரக்குன்னு தெரியாம தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க? உன்னை கொல்ல போறேன் பாரு. மித்து மித்து, நான் சும்மா தாண்டி கேட்டேன். சரிடி, கால் வருது, யாருன்னு பார்க்கலாம். வைஷு, என்னடி போனே இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்க? ஆமா, யார் கால் பண்றா இந்த டைம்ல? மித்து மித்து, அர்ஜுன் கால் பண்றாருடி. அது சரி, போனை பார்த்தோன்னே முகத்துல 1000 வால்ட் பல்பு எரிய போதே நினைச்சேன் அர்ஜுன் தான் கால் பண்ணுவாருன்னு. சரி சரி மேடம், நீங்க எக்ஸைட் ஆகி போன் அட்டன் பண்றதுக்குள்ளார போன் கட் ஆகிற போது ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பேசிட்டு வா. சரி மித்து. ஹலோ ஹலோ வைஷ்ணவி, கேக்குதா? நான் அர்ஜுன் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. இல்லங்க, அது வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். 2 பேரும் சேஃபா போயிட்டீங்களா? இப்போதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். ஓ சரிங்க. அப்புறம் இன்னைக்கு பார்ட்டில நடந்ததை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரிங்க. அப்புறம் 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 என்ன? அப்புறம் குட் நைட்டுங்க. குட் நைட்டுங்க. அப்போ நான் போனை வைக்கட்டுமா? அப்போ சரிங்க, பாய்ங்க. நான் போனை கட் பண்றேன். என்ன மேடம், வெக்கம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படி என்ன சொன்னாரு அர்ஜுன்? ஐயோ இல்ல மித்து, நீ நானும் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணிருக்காரு. ஐயோ மித்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வைஷு, என்னடி சொல்ற? நிஜமாவே அர்ஜுன் அனிதா முன்னாடி எப்படி சொன்னாரா? ஐயோ ஆமா மித்து, அவரு அனிதா முன்னாடி இனிமே இவங்களை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ என்னோட பொண்டாட்டி, அப்படி இப்படின்னு எப்படிலாம் சொன்னாரு தெரியுமா மித்து? எனக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு மித்து. வைஷு, அர்ஜுன் இப்படி சொல்லும் போது நீ எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன்னு எனக்கு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதுடி. வைஷு, அர்ஜுன் இப்படிலாம் பேசணும்னு நீ எவ்வளவு நாள் கனவு கண்டிருப்ப. ஆனா இன்னைக்கு பாரு, எல்லாமே நிஜமாயிட்டு இருக்கு. ஆமா மித்து, அர்ஜுன் இப்படிலாம் பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. அதோட அவரு அனிதா முன்னாடி எப்படி பேசுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மித்து. மித்து, எனக்கு பொண்ணு தாண்டி புரியல. அர்ஜுன் அனிதாவை வெறுக்கிற அளவுக்கு பேசுறாருடி, அவ்வளோ கோவமா பேசினாரு. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்னடி நடந்திருக்கும்? அதான் வைஷு, நானும் யோசிக்கிறேன்.
ஏன்னா அர்ஜுன் அனிதாவும் எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தால் அர்ஜுன் அனிதாவை வெறுக்கிற அளவுக்கு பேசுறாருன்னா கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்குடி வைஷு. ஆமாம் மித்து, கண்டிப்பாக அர்ஜுன் லைஃப்பில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்குடி. அதனால தான் அர்ஜுன் அனிதா மேலே இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாரு. எது எப்படியோ மித்து, அர்ஜுன் எனக்கு அனிதா முன்னாடி என்ன விட்டு கொடுக்காம பேசினது எனக்கு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமாடி. ஐயோ, நான் அப்படியே ரெக்க கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு மித்து. சரி சரி மேடம், ரெக்க கட்டி வானத்தில் பறந்துகிட்டு இருக்க நீங்கள் கீழே விழுந்துட போறீங்க. ஒழுங்கா வந்து தூங்குங்க, மார்னிங் ஆஃபீஸ் போகணும். நேற்று நடந்ததை பற்றி எவ்வளோ யோசித்தாலும் ஏதோ ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. கடவுளே, என்ன பண்ணலாம்? பேசாமல் அந்த ஹிட்லர்கிட்டயே போய் கேட்டலாமா? எப்படின்னு போய் கேட்குறது? சரி, ஓகே, போய் கேட்டு தான் பார்ப்போமே. மித்து டார்லிங், என்ன யோசனையில் இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரிங்க மேடம். மித்து, சூர்யா என்ன வர சொல்லியிருக்காருடி. நான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வந்தோன்னே 2 பேரும் லஞ்சுக்கு போகலாம், ஓகேவா? ஓகே வைஷு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா. சரிடி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பை மித்து. வைஷு, சூர்யாவை பார்த்துட்டு வர காட்டியும் நம்ம இந்த கேப்பில் அந்த ஹிட்லர் கிட்ட போயிட்டு நேற்று பார்ட்டியில் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது. கரெக்ட், போய் கேட்ட வேண்டியதான். என்ன இது, இந்த ஹிட்லர் ரூம்ல இருப்பான், நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவனை ஆளையே காணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவன ரூம் தேடி வந்திருக்கா? ஒருவேளை நம்மள தேடி தான் வந்திருக்காளா? ஐயோ, என்ன இது கூப்பிடாமலே வந்திருக்கா? இவளை காலையில இருந்து பார்க்க கூடாதுதான் இவளை கூப்பிடவே இல்லை. இப்போ என்ன இவளே வந்திருக்கா? ஒருவேளை போதையில என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் வந்துருச்சோ? ஐயோ, அது இன்னைக்கு நீ மாட்டினடா. கண்டிப்பா இன்னைக்கு ஒன்னாவ கழுவி ஊத்த போறா. ஐயோ, சாமியாட்டம் ஆட போறாளி. எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் தெரியலையே. அது ரிலாக்ஸ்டா, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடு. தேங்க் காட், நீதானா? நான் வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன். ஹே, நீ என்ன ரூம்ல இல்லாம வேற எங்க போயிருந்த? உனக்கு எவ்வளவு நேரம் இங்க தேடினேன்னு தெரியுமா? என்ன மேடம் ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் நான் இந்த ஆபீஸோட எம்டிங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையாடி? ஏதோ நான் உங்ககிட்ட வேலை செய்யற மாதிரி இங்க இருக்க மாட்டியா? எங்க போயிருந்தேன்னு கேக்குறேன். ஐயோ, ஆமால, இவன் இந்த ஆபீஸோட எம்டிங்கிறது அடிக்கடி மறந்து போயிடும். கடவுளே, சரி சமாளிப்போம். அது அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, சாரி. ஓ, ஃப்ளோல. சரி. ஆமா, இப்போ எதுக்கு நீ நான் கூப்பிட்டு விடாமலே ரூம்க்கு வந்திருக்க? இவன் என்ன இவ்வளவு சைலண்டா நிக்கிறா? ஒருவேளை எரிமலை ஏதாச்சும் வெடிக்க போகுதா? இதுதான் புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்களோ? ஐயோ, இப்போ மாரியாத்தா காளியாத்தா ஆட்டம்லாம் ஆடுவா? டேய் ஆதி, இன்னைக்கு நீ காளிடா. ஹே, உங்ககிட்ட தாண்டி கேக்குறேன். இப்போ எதுக்கு நீ ரூம்க்கு வந்திருக்க? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னது விஷயமா? போச்சு, கன்ஃபார்ம் இவளுக்கு போதையில நடந்தது என்ன ஞாபகத்துக்கு வந்துருச்சு. டே ஆதி, இன்னைக்கு ஒன்னாவ கழுவி ஊத்த போறது கன்ஃபார்ம்டா. என்ன விஷயம்? இங்க பாரு, நான் சுத்தி விளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஆமா, நேற்று பார்ட்டியில நான் கூல்ட்ரிங்க்ஸ் நினைச்சு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒரு ரூம்க்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? இப்போ நீ என்ன கேட்ட? புரியல. ஐயோ, நேற்று அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால தான் நீ தானே ரூம்க்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னேன். அதான் ரூம்ல போயிட்டு என்ன நடந்துச்சாங்க? அப்போ இவளுக்கு நேற்று நடந்தது எதுவும் ஞாபகத்துக்கு வரல. உங்ககிட்ட தான் கேட்குறேன், காதல விழுதா இல்லையா? நேத்தி நீ தானே நான் அன்கான்ஷியஸா இருக்கும்போது ரூம்க்கு கூட்டிட்டு போனேன். அங்க என்ன நடந்துச்சு? அப்போ இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேடம் வந்திருக்காங்களா? இப்போ பாருடி இந்த ஆதியோட ஆட்டத்தை. என்ன கேட்ட? காதுல விழுதானா? விழுதே, நல்லா விழுதே. அப்பா, நான் கூட எங்கடா உன் காது அவுட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். சரி, ஓகே, இப்ப சொல்லு, நேத்தி ரூம்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? என்னது நேத்து நடந்ததுயா? அட கடவுளே, அதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? இவன் என்ன ஒரு மாதிரி பேசுறான்? என்ன பேசுறான்னு ஒன்னும் புரியலையே. ஹே, என்ன, எதுக்கு இப்படி நீ பேசுற? நீ பண்ணின காரியத்துக்கு பின்ன வேற என்ன எப்படி பேச சொல்ற? நேத்து எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சின கதர்ன, ஆனா நீ காதுல எதையுமே வாங்கிக்கல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்கிட்ட ஏன் இப்படி பேசுறேன்னு வந்து கேக்குறியா? ஐயோ கடவுளே, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? இவன் அந்த பக்கம் திரும்பி என்ன அலற மாதிரி பேசுறான். ஹே, அலறியா என்ன? ஆமா, நீ பண்ணின காரியத்துக்கு பின்ன அலாம என்ன வேற என்ன பண்ண சொல்ற?
என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியல. ஹே, எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஓ, உனக்கு தெளிவா வேற சொல்லணுமா? சொல்றேன், சொல்லி தொலைகிறேன். நேத்தி நீ கூல்ட்ரிங்க்ஸ் நினைச்சு ஏதோ ஒரு ட்ரிங்க குடிச்சியா? அதுக்கப்புறம் நீ செம்ம போதையில இருந்த, ரொம்ப தள்ளாடிட்டு இருந்த. சரி போனா போட்டுமே உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு விடலாமேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூட்டிட்டு போனேன். ரூம்க்கு உன்னை படுக்க வச்சோனே நீ என்ன தெரியுமா பண்ணுன? ஹே, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. பொண்ணு சொல்லிட்டு அழு, இல்லைன்னா அழுதுட்டு சொல்லு. இப்படி சேர்ந்தே பண்ணனா எனக்கு எப்படி புரியும்? சரி ஓகே, ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்ச, அப்புறம் என்னாச்சு? அப்புறமா அப்புறம் அது எப்படி நான் என் வாயால சொல்றது? கடவுளே. ஐயோ, ஹே, நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. இங்க பாரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது நேத்தி உன்னை படுக்க வச்சதுக்கு அப்புறம் நான் போய் வைஷுவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்து என்னை கட்டி பிடிச்சி அப்புறம் வாட்? நான் உன் கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சனா? ஹே, என்ன நீ படக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? நோ வே, நான் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. மொபைலே மாட்டினியா? இன்னைக்கு பாருடி, இதை வச்சு உனக்கு எப்படி வச்சு செய்யறேன்னு. சின்னது, நீ செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இருங்க மேடம், இருங்க, நான் இன்னும் ஃபுல்லா சொல்லியே முடிக்கல. இவன் எனக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஐயோ சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சீக்கிரம் சொல்லு. அப்புறம் நீ என்ன டைட்டா மூச்சு விடாத அளவுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்ட. அப்புறம் நெத்தியில ஒரு கிஸ், அப்புறம் கண்ணுல 2 கிஸ், அப்புறம் 2 கண்ணத்துலயும் மாறி மாறி கிஸ், அப்புறம் லாஸ்டா லிப்ஸ்ல நல்லா நச்சு நச்சு நச்சுன்னு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி அப்படி ஒரு கிஸ், டீப் கிஸ்ஸா பண்ணின தெரியுமா? வாட்? நானா? ஹே, நானா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சும்மா போய் சொல்லாத சரியா? என்னது? நான் போய் சொல்றேனா? நான் நேத்தி உன்கிட்ட எப்படி கெஞ்சின கதன்னு தெரியுமா? இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனா நீ தான் கேட்கல. நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன மாறி மாறி அவ்வளோ கிஸ் பண்ணினா தெரியுமா? கிஸ் பண்ணினா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நான் விட்டுருந்தா என் கற்பே நீ சூறையாடி இருப்ப தெரியுமா? வாட்? ஹே, நீ என்னமோ பேசிட்டு இருக்க. நான் இப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ போய் சொல்ற. என்னது? நான் போய் சொல்றேனா? அது சரி. என்னம்மா, என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கருப்பு இருக்கா என்ன? பசங்களுக்கும் கருப்பு இருக்குமா? உங்ககிட்ட இருந்து என் கருப்பை காப்பாத்திக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. கடவுளே கடவுளே, அதை இப்ப நினைச்சா கூட ஈர கொலையெல்லாம் நடுங்குதே. என்னென்னமோ சொல்றான். ஹே, என்ன? இங்க பாரு, நான் சும்மா போதையில இருந்தங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் சொல்லாத சரியா? சரி ஓகே, நீ சொன்ன மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? சொல்லு. ஓ மேடம், சாட்சி இருந்தாதான் நம்புவீங்க நான் சொல்றது, அப்படிதானே? ஆமா, ஏன் உன்கிட்ட சாட்சி இல்லையா? அது சரி, உன்கிட்ட சாட்சி எப்படி இருக்கும்? நான் அப்படிலாம் பண்ணியிருந்தா தானே உன்கிட்ட சாட்சி இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் நீ நல்லா அளந்தளந்து விடுறேன்னு. ஹலோ மேடம், வெயிட் மேடம், நான் எப்ப சொன்ன சாட்சி இல்லைன்னு? சாட்சி இருக்கு. என்னது சாட்சி இருக்கா? என்ன சாட்சி? வெயிட், சாட்சி என்னங்கறத காட்டுறேன். என்ன இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? எதா இருந்தாலும் கிட்ட நின்னு பேசு. மேடம் தானே சாட்சி கேட்டீங்க, அந்த சாட்சியை காட்டுறதுக்காக தான் பக்கத்திலேயே வந்திருக்கேன். என்னது? சரி ஓகே, என்ன சாட்சி? சீக்கிரம் காட்டிட்டு முதல்ல நகர்ந்து இல்லையா? அது சரி. நேத்து நானும் இப்படிதானே உங்ககிட்ட என்ன விட்டுருன்னு கெஞ்சின கதர்ன, நீ விட்டியா? சொல்ல கேட்காம என்ன இழுத்து இச்சுன்னு அவ்வளவு கிஸ் பண்ணிட்டு இப்ப என்னடா நகர்ந்து நின்னு சொல்லிட்டு இருக்க நீ? ஹே, சும்மா நீ தேவையில்லாம பேசாத சரியா? அம்மா சாட்சி இருக்குன்னு சொல்லல, என்ன சாட்சி? என்ன சாட்சி? அது என் லிப்ஸ நல்லா பாரு, ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதானு? ஹே, நான் எதுக்கு உன் லிப்ஸ பார்க்கணும்? நீ தானே சாட்சி வேணும்னு சொன்ன, அந்த சாட்சி அங்கதான் இருக்கு. என் லிப்ஸ நல்லா பாரு, நல்லா செவந்திருக்கா? ஆமா, இவன் லிப்ஸ் யூசுவலாவே பிங்கா தான் இருக்கும், இப்போ நல்லா செவந்து போயிருக்கு. அப்போ இவன் சொன்னது யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹே, என்னடி இப்படி பாக்குற? ஐயோ, மறுபடியும் கிசு ஏதாச்சும் பண்ண போறியா என்ன? ஐயோ வேண்டாமா தாயே, வேண்டாம், என்ன விட்டுரு ப்ளீஸ். ஹே, இப்ப எதுக்கு நான் ஏதோ உன்னை கடிச்சு திங்க போற மாதிரி இப்படி பயந்துட்டு அங்க போய் நிக்கிறேன்? நேத்து மேடம் என்ன கடிச்சுதான் தின்னீங்க, அந்த பயத்துல தான் போய் தள்ளி நின்ன. மறுபடியும் அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்க கூடாதுல, அதனாலதான் என் கருப்பை நான் தானமா காப்பாத்திக்கணும், அதான்.
ஐயோ சிவன் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி உன் லிப்ஸ் செவந்திருக்குதான் ஓகே. அதுக்காக நான் உனக்கு கிஸ் பண்ணினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு நீ எப்படி சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? ஐயோ இவன் இவ்வளவு பாயிண்டா கேள்வி கேட்கறான். இவளை எப்படி ஆஃப் பண்றது? அது சரி ஓகே, லிப்ஸ் செவந்திருக்கு வேற என்னமோன்னு வச்சுக்கலாம். பட் மேடம் லிப்ஸ் ஏன் செவந்திருக்கு? சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. ஐயோ ஆமால, இவன் சொல்ற மாதிரி மார்னிங்லேருந்து நம்ம லிப்ஸ் செவந்து தானே இருக்கு. அப்போ இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? நம்ம தான் போதையில இவன் கிட்ட என்னென்னமோ பண்ணிட்டோமோ? ஐயோ கடவுளே, என்ன மித்து இதெல்லாம்? ஐயோ இவன் வேற இவ்வளோ ஃபீல் பண்றான். ஒருவேளை நம்ம மேல தான் தப்போ? நம்ம மேல தப்பு இல்லை, நம்ம தான் தப்பு. சரி இவன் கிட்ட சாரி கேட்டுடலாம். பாவம் நல்லா குழம்பிட்டா போல இருக்கு. ஹே அது நேற்று அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுலேருந்து எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. எனக்கு தெரியாம தான் நான் அப்படிலாம் உங்ககிட்ட நடந்துருந்துருப்பேன். சாரி ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்னு அப்படிலாம் எதுவும் பண்ணலை. ப்ளீஸ் சாரி. என்ன இவ குழந்தை மாதிரி இப்படி சாரி கேட்கறா? இவ இப்படி சாரி கேட்கறத பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கே. பேசாம இவ்வளவு நேரம் நம்ம அவளை டீஸ் தான் பண்ணினோம்னு சொல்லிடலாமா? ஐயோ வேண்டாண்டா வேண்டாம். இவ்வளவு நேரம் நம்ம அவளை டீஸ் தான் பண்ணினோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா. வேண்டாடா வேண்டாம், இதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹே என்ன, நான் தான் சொல்கிறேன்ல தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அன்னைக்கு நீ லிஃப்ட்டில் அதுக்கப்புறம் இந்த ரூம்ல எல்லாம் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னல, அதே மாதிரி தான் நானும் நேற்று உங்ககிட்ட தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன் ஓகேவா? நானும் நடந்ததை மறந்துடுறேன், நீயும் மறந்துடு ஓகே? இவ உண்மையாவே பாப்பா தான் போல இருக்கு. சரி சரி, நீ பண்ணினதெல்லாம் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீ இவ்வளோ சாரி கேட்கறதுனால போனா போட்டுன்னு உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை இது மாதிரி நடந்த அவ்வளோதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஓகே? அப்போ நீ என்ன மன்னிச்சிட்டியா? அப்பா தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் ஓகேவா? அப்புறம் தேங்க்ஸ் நீ என்ன மன்னிச்சதுக்கு. அப்புறம் சாரி, நான் அப்படி நடந்துக்க கூடாது உங்ககிட்ட. சாரி. சரிங்க மேடம், லஞ்சுக்கு கிளம்புறீங்களா இல்ல இங்கே இருக்க போறீங்களா? ஐயோ ஆமால, வைஷு வேற எனக்காக வெயிட் பண்ணுவா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் சாரி, நேற்று நான் ஏதோ போதையில தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். என்ன பொண்ணுடா இவ, ஒரு நாளும் ஒரு மாதிரி எனக்கு தெரியுறா. ஆனா இவ இந்த விஷயத்துல எல்கேஜி பாப்பா தான் போல இருக்கு. என்ன சொன்னாலும் நம்புறா. சம்திங் ஸ்பெஷல். மாயக்காரி என்ன ஏதோ பண்றா எப்பவுமே. ஐயோ என்ன இது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், லிஃப்ட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. மித்து வேற எனக்காக வெயிட் பண்ணுவா. ஐயோ கடவுளே, பேசாம ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிடலாமா? அப்பா தேங்க் காட், நல்ல வேளை லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. கடவுளே என்ன இது, லிஃப்ட் இவ்வளவு கூட்டமா இருக்கு. லிஃப்ட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஸ்டெப்ஸ்லயே போயிருந்திருக்கலாம் போல இருக்கே. ஐயோ நிக்கிறதுக்கு கூட சுத்தமா இடம் இல்ல. ஐயோ யாரு இது பின்னாடி இப்படி நெருக்கிட்டு வந்து நிக்கிறது? கடவுளே, அவங்களுக்கு எனக்கு இருக்கு. ஐயோ இவளா? தேங்க் காட், நல்ல வேளை இவளை திட்டல, இல்லைன்னா அவ்வளவுதான். இவ போய் மித்ரா கிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணிருப்பாலும் யாருக்கு தெரியும். எதுக்கு வம்பு, பேசாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயோ ஏற்கனவே லிஃப்ட் செம்ம கூட்டமா இருக்கு, இதுல யாரோ ஏறுறாங்க போல இருக்கே. கடவுளே, பேசாம நம்மளே கொஞ்சம் சைடுல நகர்ந்து நிக்கலாம். ஐயோ சாரிங்க, கூட்டத்துல தெரியாம இடிச்சிட்டேன். அர்ஜுன், அது லிஃப்ட் கொஞ்சம் கூட்டமா இருக்கா, அதனால தெரியாம இடிச்சிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகேங்க. என்ன பாத்துங்க. ஐயோ சாரிங்க, அது அவங்க இடிச்சதுனால நீங்க ஸ்லிப் ஆனீங்க, அதாங்க பிடிச்சேன். தேங்க்ஸ். ஏங்க கம்ஃபர்டபுளா இருக்கா? நான் வேணும்னா கொஞ்சம் தள்ளி நிக்கவா? என்னாச்சுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல அது லிஃப்ட் இவ்வளோ ஃபுல்லா இருக்கு, நீங்க எங்க தள்ளி நிப்பீங்க, அதாங்க சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ ஆமால, டி அர்ஜுன் ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? இல்லைங்க அது ஒருத்தவங்க இறங்குறாங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருக்கும். சரிங்க. ஐயோ இவங்க என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது என் ஹார்ட் பீட் இப்படி செக்கு தப்பா குதிக்குது. டி அர்ஜுன் இப்படி மானத்தை வாங்காதடா, ஒழுங்கா கேஷுவலா இருடா, கேஷுவலா இரு. ஐயோ அர்ஜுனை இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஐயோ வைஷு மனத்தை வாங்காதடி, முதல்ல கேஷுவலாக இருடி, கேஷுவலாக இரு. வாசம் நிச்சயதார்த்த வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
அப்படி இப்படின்னு நிச்சயதார்த்தமே வந்துருச்சு. ஐயோ, எந்த பிளான் போட்டாலும் அது சொதப்பிக்கிட்டே தான் போகுது. இந்த லட்சணத்தை கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறோன்னே தெரியல. இந்த மாயா வேற ஒருத்தி அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லி கடைசியில ஒண்ணுமே பண்ணாம இருக்கா. வாசு, உங்ககிட்ட தான் கேக்குறேன், நிச்சயதார்த்த வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. வாசு, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா பேசுற? என்னாச்சு? மா, என்ன வேற எப்படிமா பேச சொல்றீங்க? நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம அர்ஜுன் ஆதிக்கு என்னமா குறைச்சல்? இப்ப நம்ம சொடக்கு போட்டா கூட அத்தனை பணக்கார வீட்ல இருந்து சம்பந்தம் பேசுறதுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனா நீங்க என்னடா போயும் அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து தான் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால நின்னு ஒரு பொண்ணை கட்டுறதோட இன்னொரு பொண்ணை வேற கட்டணும்னு அட்டம் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சரின்னு அமைதியா இருந்தா இப்ப என்னடா நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா பொண்ணு வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல எனக்கு புரியலமா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. நமக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு ஒரு 5 ஸ்டார் இல்லனா 7 ஸ்டார் ஹோட்டல்ல என்கேஜ்மெண்ட் வச்சாதானமா நல்லா இருக்கும். போயும் அந்த பொண்ணு வீட்ல, அதுவும் அவங்க கோழி கூண்டு மாதிரி இத்தனோண்டு வீட்ல இருக்காங்கம்மா, அந்த வீட்ல போய் எப்படிமா நம்ம நிச்சயம் பண்ணிட்டு வர முடியும்? எப்படி பண்ண முடியும்? இது மட்டும் நம்ம சர்க்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாமா? எல்லாரும் நம்ம ஆதிக்க அர்ஜுனுக்கும் ஏதோ குறை இருக்குன்னு நினைப்பாங்க. ஆமாமா, அண்ணன் சொல்றது சரிதான். நீங்க ஏமா இப்படி இருக்கீங்கன்னு சுத்தமா தெரியல. மிடில் கிளாஸ்ல இருந்து பொண்ணதான் எடுத்தீங்கன்னு பார்த்தா ஏமா என்கேஜ்மெண்ட்டை நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வச்சாதான் என்னவா? எதுக்குமா பொண்ணு வீட்டுல வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானும் பார்த்துக்கிட்டே போறேன். 2 பேரும் என்ன இப்படி பேசிட்டே இருக்கீங்க? உங்க 2 பேருக்கிட்டே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு டைம் நம்ம வீட்டில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. தெரிஞ்சும் மறுபடியும் எதுக்கு 2 பேரும் அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மா, என்னம்மா இதெல்லாம்? நம்ம மிடில் கிளாஸ்ங்கிற வார்த்தையை இந்த வீட்டில் யூஸ் பண்ணினாலும் பண்ணலைனாலும் அவங்க மிடில் கிளாஸ் தானம்மா. மிடில் கிளாஸ்ன்னு சொல்லாம அப்புறம் என்ன ஹை கிளாஸ்ன்னு சொல்லணுமா? வாய மூடு சாவித்ரி. இந்த அம்மா ஆனா உனா சின்ன ஆஃப் பண்றதே தான் இருக்காங்க. என்ன 2 பேரும் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? எல்லா விஷயமும் உங்க கண்ணு முன்னாடி தானே நடக்குது. ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. பொண்ணு வீட்டுல நம்ம கல்யாணத்தை கிராண்டா பண்றோம்னு சொன்னோம், அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்கல்ல. அவங்க பதிலுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தானே கேட்டாங்க, நிச்சயதார்த்தத்தை எங்க வீட்டுல வச்சுக்கணும்னு. இதுல என்ன இருக்கு? மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காகமா நீங்க பொண்ணு வீட்ல நிச்சயதார்த்தத்தை அவங்க வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னீங்க? நமக்கு இருக்க சொத்து பத்துக்கு நம்ம நல்லா கிராண்டா நிறைய பேரை இன்வைட் பண்ணி பண்ணலாமா? நீங்க என்னடானா ரொம்ப சிம்பிளா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு நிச்சயத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி வச்சிருக்கீங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம பிரஸ்டீஜ் என்னமாகும்? போது வாசு, அடுத்தவங்களுக்காக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால எப்பவும் வாழ முடியாது. சரியா? குறை சொல்றவங்க சுத்தி நின்று குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி யோசிச்சோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரியா? அதோட கல்யாணங்கிறது 2 குடும்பம் ஒன்று சேர்றது. அவங்க ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்து தான் போகணும். இதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு கிராண்டா கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப அவங்க கேட்ட மாதிரி நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா பண்றதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இதுல என்ன வந்திருக்கு உங்க எல்லாருக்கும்? என்னமோ பண்ணுங்கம்மா, எல்லாமே இந்த வீட்டுல தான் புதுசா நடக்குது. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. ஐயோ, நிச்சயதார்த்தமே வந்துருச்சு. ஆனா இந்த மாயா என்னதான் பண்றான்னு தெரியல. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தவும் பார்ட்டி பப்னு அலையிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இதுல ஏன் மண்டை மட்டும் நல்லா எடுத்து மாவரப்பா. கடவுளே, முதல்ல இவகிட்ட போயிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுடின்னு முதல்ல சொல்லணும். இவ எல்லாரும் எந்த பப்ல யார் கூட கூத்தடிச்சிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? அண்ணன் சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஆனா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைம்மா, எதுவுமே சரியில்லை. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னம்மா மீனாட்சி, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா முடிக்கலாம்னு சொன்னதுல உனக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்கா என்ன? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லத்த. சொல்ல போனா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க கிட்ட நம்ம கல்யாணத்தை கிராண்டா வச்சுக்கலாம்னு சொல்லும் போது அவங்க ஓகே தானத்தை சொன்னாங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து கேட்டது நிச்சயதார்த்தத்தை அவங்க வீட்டுல நடத்தணும் தானே. இதுல என்னத்த இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. அதோட பெரியவங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எல்லாரோட நன்மைக்காக தான் செய்வீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குத்த. நீ ஒருத்தியாச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா மீனாட்சி. கடவுளே, நீங்க தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அத்தை, கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்குத்த. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அத்தை, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க அத்தை. எனக்கு அவளை பிடிக்காம தானே இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஏன் அவளை பிடிக்க ஆரம்பிச்சது? திடீர்னு ஏன் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் சாயுது? எப்பவுமே ஏன் அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது? அவ கண்ணு ஏன் என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது? அவ கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம்? ஏன் என் குட்டிமா மனசுல இருந்திருந்தா எனக்கு இப்படிலாம் தோணக்கூடாதுல்ல? என் குட்டிமா இருக்கிற மனசுல என்னால எப்படி இன்னொருத்தையும் எடுத்துட்டு வர முடியும்? அதுவும் மித்ராவை பத்தி என்னால யோசிக்காம இருக்கவும் முடியல. அவளை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் அதுவும் என்னால முடியல. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்குன்னே தெரியல. ஐயோ, அப்படி இப்படின்னு யோசி என் தலையே பிடிக்குது. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? ஐயோ, நான் எதுக்காக எப்படி யோசிக்கிறேன்னே தெரியலையே. மித்ரான்னு இல்லை, வேற எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நான் விலைக்கு போறதா தானே முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா மித்ரான்னு வரும்போது என்னால ஏன் அந்த டிசிஷனை ஸ்ட்ராங்கா எடுக்க முடியல? நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனோ? மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்
இருந்திருக்க கூடாதோ. ஐயோ என்ன பண்றதுனே தெரியல. அப்படி இப்படின்னு நிச்சயதார்த்தமே வந்துருச்சு. ஐயோ என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, இந்த எல்லா குழப்பத்துக்கும் நீங்க தான் ஒரு நல்ல சொல்யூஷனா தரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரோட தம்பி பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிதின் மித்ரன். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காம அந்த குட்டி பையனுக்கு சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.